அதாவது தூத்துக்குடி மாவட்டத்துல அந்த நடைபெற்ற அந்த கொலை வழக்கானது, அதாவது சிறுமி அந்த 17 வயது சிறுமியுடைய அந்த வாலிப பெண்ணுடைய அந்த கொலை மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது. இந்த வழக்கினுடைய விசாரணை போலீசாருக்கு ஒரு பெரிய சவாலாக இருந்தது. ஏனென்றால் அறிவியல் பூர்வமாக அதை கைது செய்ய வேண்டும், ஏதோ ஒரு நபரை பிடித்து கைது செய்து விட்டோம் என்பதான ஒரு காரியத்துக்கு வந்துவிடக்கூடாது என்பதான உறுதிப்பாடும் நீதிமன்றத்திலிருந்து அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் தூத்துக்குடி மாவட்டம் அந்த குளத்தூர் அருகே நடந்த கடந்த 10ஆம் தேதி இயற்கை உபாதிக்காக கழிப்பதற்காக காட்டுப்பகுதிக்கு சென்ற 12ஆம் வகுப்புடைய மாணவி பாலியல் வன்முறை செய்யப்பட்ட அந்த வழக்கு விசாரணையில் நேற்று அந்த குற்றவாளி கைது செய்யப்பட்டார். இந்த குற்றவாளியை இன்று அவர்கள் அந்த கொலை சம்பவம் நடந்த இடத்திற்கு அழைத்து சென்று அவர் எப்படியாக அந்த கொலை சம்பவத்தை ஈடுபட்டார் என்பதாக நடித்து காட்ட சொல்லி, அதாவது எப்படி அவர்கள் செய்தாரோ அதை அவன் சொல்வதும் அந்த இடத்தில் இருந்த எவிடன்ஸ் எல்லாம் சரியாக இருக்கிறதா, அவன் அந்த இடத்தை சரியாக காட்டுகிறானா, ஏன்னா உடல் கிடந்த இடமும் அவன் காட்டுகிற இடமும் சரியாக இருக்கிறதா, உடலை எப்படி போட்டிருந்தான், அதாவது அவன் போட்டிருக்கும் போது தலை எந்த சைடு இருந்தது, எந்த மாதிரியாக அவன் போட்டுவிட்டு சென்றான், அதே நிலைமையில் இவர்கள் எடுக்கும் போதும் இருந்ததா என்பதையெல்லாம் உறுதி செய்வதற்காக அந்த இடத்திற்கு கொண்டு சென்றார்கள். அவனும் அதே போலவே அதை செய்து காட்டியிருக்கிறான். அதை அவர்கள் போலீசார் வீடியோவும் எடுத்துள்ளார்கள். ஆனால் அந்த குற்றவாளியுடைய முகத்தை பார்த்து அதை வீடியோ எடுக்கக்கூடாது என்பதாக அது நாளைக்கு கேஸ் ட்ரையலுக்கு வரும்போது அதுல அந்த குற்றவாளி தப்பிப்பதற்கும் அந்த முகத்தை காட்டும் போது வந்துவிடும் என்பதனால் பத்திரிகையாளர்கள் யாரும் அனுமதிக்கப்படவில்லை. ஆனால் அவர்கள் போலீசார் அதனை வீடியோ பதிவு செய்து கொண்டார்கள். இப்பொழுது அந்த உடலுடைய அந்த மாணவியுடைய உடல் இப்பொழுது வந்து கொண்டிருக்கின்றது. அதையும் அடக்கம் செய்யும் நிகழ்வும் இப்பொழுது நடந்து முடிந்துவிட்டது. மேலும் அந்த குற்றவாளியுடைய வீடும் தூத்துக்குடியில், அதாவது வீடுனா அவனுடைய சொந்த வீடு இல்ல, அவனுடைய உறவினர் வீடு ஒன்று இருந்தது. அந்த வீடையும் அடித்து நொறுக்கிவிட்டார்கள். அதில் ஒரு சில சிறிய பாதிப்புகள் மட்டும், அதாவது சில பிளாஸ்டிக் சேர்கள், மேலே இருந்த ஓடுகள் மட்டும் உடைந்துள்ளது. அங்கும் போலீசார் இப்பொழுது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளார்கள். இப்பொழுது தூத்துக்குடி மாவட்ட அமைச்சரான, அதாவது தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக செயலாளரும் தமிழக சமூக நலத்துறை அமைச்சருமான கீதா ஜீவன் மற்றும் விளாத்திக்குளம் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் மார்கண்டேயன் ஆகியோர் அந்த உடலுக்கு மலரஞ்சலி செலுத்தி அந்த வாலிப பெண்ணுடைய உடலுக்கு மலரஞ்சலி செலுத்தி அதை மரியாதை செய்து அனுப்பி வைத்தார்கள். இப்பொழுது அடக்கம் முடிவு பெற்றுள்ளது. இப்பொழுது ஊரில் ஏகப்பட்ட கூட்டம், அதாவது அந்த சுற்றுவட்டார பகுதியில் இருந்து அனைத்து மக்களும் கூடிவிட்டார்கள். எந்த விதமான ஜாதி மத வேறுபாடின்றி அனைவரும் ஒன்று சேர்ந்து குரல் கொடுத்து இந்த இதுக்கு ஒற்றுமையாக நின்றுள்ளார்கள். இந்த குற்றவாளி ஏற்கனவே பல வழக்குகளில் ஈடுபட்டவன். இவன் ஏற்கனவே வழக்குகளில் ஈடுபட்டதால் நீதிமன்ற காவலில் இருந்து இப்பொழுது அவன் பெயிலில், அதாவது ஜாமீனில் வெளியே கையெழுத்து போட வரும்போதுதான் இந்த மாதிரியான சம்பவத்தில் ஈடுபட்டுள்ளான். இது போன்ற குற்றவாளிகளுக்கு முதலிலேயே சட்டத்தின் மூலம் சரியான கடுமையான தண்டனைகள் வழங்கப்பட்டிருந்தால் அந்த ஒரு குற்றத்தோடு முடிந்திருக்கும். மீண்டும் ஒரு குற்றச் செயலில் அவன் ஈடுபட்டிருக்க முடியாது. இப்பொழுது மீண்டுமாக அவன் குற்றச் செயலில் ஈடுபட முடியாத அளவுக்கு நீதிமன்றம் சரியான தண்டனைகளை கொடுத்து மீண்டும் வெளியே வர முடியாத அளவுக்கு உரிய சட்டத்தின் கிடுக்கிப்பிடிகளை போட்டு அவனை தண்டிக்க வேண்டும் என்பதான ஒரு கோரிக்கையும் பொதுமக்களிடையே எழுந்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் மிகப்பெரிய ஒரு சவாலாக இருந்த இந்த ஒரு கேஸ்ல எந்த விதமான எவிடன்ஸும் இல்லாம இருந்த அந்த கேஸுக்கு அழகாக விசாரணை செய்து குற்றவாளியை கைது செய்த காவல்துறையினரையும் பொதுமக்கள் அனைவரும் பாராட்டி வருகின்றனர். தீபிகா.